இப்ப இருக்க மிஷின் லைஃப்ல எதுக்குமே டைம் இல்லாம போச்சுங்க. இன்னும் சொல்லணும்னா பர்ச்சேஸ்க்கு போனா கூட அங்கேயே எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்போட தான் மக்களும் வராங்க. அப்படி மக்கள் தேடி போற இடம் தான் பல்லாவரம் சந்தை. வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையானா நடக்கிற இந்த சந்தையை பத்தி நம்ம செய்தியாளர் ரமேஷ் சொல்றாரு. என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. பல்லாவரத்துல வெள்ளிக்கிழமை சந்தைனா எல்லாரும் ஃபேமஸா தெரியுங்க. ஏன்னா இங்க வந்து சென்னையில மட்டும் இல்ல, பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து வரக்கூடிய மக்கள் அதிகம். இங்க என்னென்னலாம் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, வீட்டு உபயோக பொருட்கள்ல இருந்து உங்களுக்கு செல்ல பிராணிகள் வரை கிடைக்கக்கூடிய ஒரு 2000 வகையான பொருட்கள் இங்க ஒரே இடத்துல கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த 1.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு கிட்டத்தட்ட 600 இருந்து 700 கடைகள் வந்து வராங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கண்டோன்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு துறைக்கு சொந்தமான ஒரு இடத்துல பண்றாங்க. ஒரு கடைக்கு 500 ரூபாய் வந்து வசூல் பண்றாங்க. வாரத்துல ஒரு நாள் மட்டும்தாங்க இங்க கடை. கிட்டத்தட்ட இது பாத்தீங்கன்னா 3000 இருந்து 4000 பேர் வந்து வாங்கிட்டு போறாங்க. அனைத்து விதமான பொருட்களும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பழைய பொருட்கள் தான் இங்க ரொம்ப ஃபேமஸ். சீப் அண்ட் பெஸ்டா கொடுக்குறோம். எல்லா மக்களுக்கும் தெரிற மாதிரி நம்ம பல்லாவரத்து போனா சீப்பா கிடைக்குங்கிறதுனால வந்து எல்லா மக்களும் வரோம். மக்கள் கேட்கற ரேட்டுக்கு நாங்க கொடுத்து காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். பிளாஸ்டிக் சேர் இந்த மாதிரி நிறைய வரும். நம்மள்ட்ட எப்பவும் பாத்தீங்கன்னா இந்த பர்னிச்சர் ரேட் எப்பவுமே நல்லா இருக்கும். நம்ம அந்த ஹோல்சேல்ல கடையில் விற்காத பொருள் அது மாதிரி நிறைய பொருள் சீப்பான ரேட்டுக்கு இதெல்லாம் கடையில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா. இதெல்லாம் நம்ம வெறும் 6 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 6000 ரூபா 5000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இங்கே வந்து எல்லா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும், மளிகை பொருட்கள், ஃபர்னிச்சரு, பூட்டு, சாவி, பெல்ட்டு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ட்ரெஸ்ஸு, இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பழைய பொருட்களுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ். இது வந்து ரொம்ப வருஷமாக இங்கே வந்து இருக்குது. விலங்குகள் எல்லாமே இங்கே வந்து விற்கும். பொதுமக்கள் எல்லாருமே வந்து வாங்கிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து போதுமான அளவுக்கு பாத்ரூம் வசதி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க வரக்கூடிய 3000 பேருக்கான விகிதாச்சார அடிப்படையில் ஏற்கனவே இருக்கு, இருந்தாலும் இன்னும் அதை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற நாட்கள்ல இது என்னவா செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா, ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்தக்கூடிய இடமாகவும் இது செயல்படுகிறது. இதை வந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய மக்கள் வந்து வாங்கிட்டு போறாங்க. விலை குறைவாகவும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால வந்து ஒரு 700-800 வியாபாரிகள், வணிகர்களும் இதை சார்ந்து இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ்.